Assalamu alaikum friends, welcome to kitchen cooking. நான் தான் உங்க குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பரான புளி சாதம் தான் எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு பார்க்க போறோம். என்னது புளி சாதமா? யம்மி யம்மி. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? புளி சாதம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு, இது ரெண்டும் கொஞ்ச நேரம் வறுபடட்டும். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2லேருந்து 3 போல் காஞ்ச மிளகாய், இது எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும். இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட சூட்டில் இதையும் லைட்டாக வறுத்துட்டு இது நல்லா ஆறட்டும். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிறையா கூட பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு புளி சாதத்தை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் சீக்கிரம் கெட்டு போகாது. 1/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இதையும் ஒரு 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. 8லேருந்து 10 போல் காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதில் 10 கிராம் புளியை 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இந்த மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. சேர்த்தா இன்னும் புளி சாதத்துக்கு நல்லா கலர் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவு 5லேருந்து 8 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். மிதமான சூட்டில் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது 1 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாதத்தில் கலந்துக்கிறலாம். இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிரும். இதிலேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து நான் சாதத்தில் கலந்துக்கிறேன், 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இப்போ இதை பொறுமையாக கலந்து விட்டுருங்க. கலந்து விடும் பொழுது ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாதீங்க, சாதம் ஃபுல்லாக உடஞ்சிரும். அதே மாதிரி சாதம் 3/4 வேக்காடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் புளி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒருவேளை புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா புளிக்கரைசல் கொதிக்கும் பொழுது ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. புளிப்பை நல்லா பேலன்ஸ் பண்ணிடும். அடுத்து இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ், புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாமே நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த புளி சாதத்தை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.